ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நவம்பர் 1ஆம் தேதியாகி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை நேற்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 22 கேரட் 1 கிராம் 11,300 ரூபாயாகவும், அதுவே ஒரு சவரன் 90,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் 12,327 ரூபாயாகவும், ஒரு சவரன் 98,616 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையும் மாற்றம் இல்லாமல் 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று மாதத்தின் முதல் நாள், வாரத்தின் இறுதி நாள். ஸோ தங்கத்தோட மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். தற்பொழுது பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் ரொம்ப சின்ன ஒரு ஏற்றத்தில் தாங்க இருக்குது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட 20 பைசா நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குங்க. தற்பொழுது 88 ரூபாய் 80 பைசா அந்த ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால தங்கத்தோட விலை இன்று சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 11,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 20 ரூபாயிலிருந்து ஒரு 60 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது தற்பொழுது. ஸோ பார்த்தீங்கன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்குது. 11,300 ரூபாயிலிருந்து கிராமிற்கு ஒரு 20 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்து வெள்ளியோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 20 பைசா வந்து வீக்காக இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை மேக்ஸிமம் 165 அதே விலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹1 இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்ன வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு 9:45 10 மணிக்குள்ள போஸ்ட் ஆப்பில் தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இன்று மதியம் 2வது முறையாக அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்று மேக்ஸிமம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அன்றைக்கி வந்து தீபாவளி சமயம் டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து ரேட் வந்து சர்வதேச லெவலில் வந்து மார்க்கெட் லீவாக இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே அப்டேட் பண்ணாங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2வது முறையாக இன்று சனிக்கிழமை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுனே சொல்ல முடியுங்க. ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா இன்று நம்மளுக்கு விலை நிர்ணயமாச்சுன்னா இதுதான் நாளைக்கும் தொடரும். அடுத்ததாக திங்கட்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன விலை நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு எப்பவும் போல் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வதேச லெவலில் வந்துட்டு பெரிய அளவுக்கு மூமெண்ட் எதுவும் இல்லாமல் இருக்குது. அப்லையும் போகாமல் டவுனும் போகாமல் இருக்குங்க. ஏன்னா ரேட் கட் வந்து மறுபடியும் ஃபர்தராக இருக்குன்னு சொல்லலை. அதனால் மட்டும் தான் வந்துட்டு மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு வந்து மேலே அப்பில் போகலைங்க தங்கத்தோட விலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தடவை ரேட் கட் வந்ததுக்கே வந்துட்டு ஏன் இந்த மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தா அது ஏற்கனவே வந்துட்டு நம்மளுக்கு ரேட் கட் வரும்னு தெரிஞ்சு தான் வந்து நம்மளுக்கு ரேட் வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆயிருச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆன ஸ்பீட்லேயே வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பாண்ட் வந்து சைன் ஆகிறதா வந்து டேரிஃபுக்கு வந்து ஒரு 10% குறைச்சிருக்காங்க. அதுக்கு சைன் பண்ணுறதா வந்து பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஸோ அதில் ஏதாவது குளறுபடி ஆகி மீண்டும் வந்து கையெழுத்துக்கு இது ஆகாமல் ஏதாவது ட்ராப் ஆயிடுச்சுன்னா தங்கத்தோட விலை வந்து மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்பொழுது எந்த நியூஸ் இல்லாதனால அப் அண்ட் டவுன் போகாமல் இருக்குங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு மூவ் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.